வணக்கம், இது முத்து ரியாக்ஸ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மிஸ்டர் எக்ஸ் படத்தோட ரிவ்யூ. 1964 சைனாவோட நியூக்ளியர் கேப்பபிலிட்டியை பார்த்து கவலைப்படுற அமெரிக்கா அதுக்காக இந்தியா கிட்ட உதவி கேட்குறாங்க. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடுவில் இருக்கிற நந்தாதேவி மலை மேலே ஒரு லிஸ்னிங் டிவைஸை வச்சு சைனாவோட நியூக்ளியர் பவரை டெஸ்ட் பண்ணுற ஒரு மிஷன் தான் ஆப்ரேஷன் ஹேட். உங்களோட மிஷன் அந்த நியூக்ளியர் டிவைஸை ரிட்ரீவ் பண்ணி திரும்ப இந்தியாவுக்கு கொண்டு வரும். அதுக்காக அமெரிக்கன் சிஐ ஏஜென்ட்ஸ் இந்தியாவிலேருந்து கிளைமிங் டீம்னு அந்த டிவைஸை மலை மேலே வைக்கிறதுக்காக தூக்கிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க தூக்கிட்டு போகிறது நியூக்ளியர் வெப்பனை ஆக்டிவேட் பண்ணுற 7 புளூட்டோனியம் டிவைஸுங்கிற விஷயத்தை இந்தியாவிலேருந்து அமெரிக்கா மறைக்கிது. ஒரு இன்டர்நேஷனல் மர்சனரி குரூப் இந்த நியூக்ளியர் டிவைஸை கண்டுபிடிக்க ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி மலை மேலே வைக்க போன இடத்துல ஏற்படுற பனிச்சரிவுனால டிவைஸ் தொலைஞ்சு போயிடுது. தொலைஞ்சு போனதுக்கப்புறம் தான் அது நியூக்ளியர் வெப்பனை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய புளூட்டோனியம் டிவைஸுங்கிறது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தெரிய வருது. நம்மளோட ரஷ்யன் மிஷன் ஃபெயில் ஆனதுக்கு காரணமே இவங்க தான். பல வருஷத்துக்கு அப்புறம் ரஷ்யன் மிலிட்டரி குரூப் பாகிஸ்தானுக்காக அந்த டிவைஸை தோண்டி எடுக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிற ரா ஏஜென்ட்டான சரத்குமார் அந்த டிவைஸை செக்யூர் பண்ண ரஷ்யா போகிறாரு. போன இடத்துல அவரே டிவைஸையும் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அவரை காப்பாற்றுறதுக்காக ரா டைரக்டான மஞ்சு வாரியர் கௌதம் கார்த்திக் அனுப்புகிறாங்க. எதிர்பாராத மிஷன் ஃபெயிலியர் ஆக ஆர்யாவை களத்தில் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மகாபலிபுரத்தில் G20 மாநாடு நடக்கிற நிலையில் அந்த டிவைஸை வச்சு பல இடத்துல குண்டு வெடிப்பு பிளான் பண்ணுறாங்க. ஆர்யா சரத்குமாரையும் அந்த டிவைஸையும் காப்பாற்றி குண்டு வெடிப்பை தடுத்து நிறுத்தினாரா இல்லைங்கிறது தான் மிஸ்டர் எக்ஸ் படத்தோட பரபரப்பான மீதி கதை. தமிழ் சினிமாவில் பார்த்து பழக்கப்பட்ட கதையாக இருந்தாலும் ஒரு டேரக்டர் ஆடியன்ஸ்கிட்ட எப்படி டெலிவர் பண்ணுறாங்கன்றது தான் அந்த படத்தோட வெற்றியும் தோல்வியும் இருக்குது. இந்த படத்தோட டேரக்டர் மனோன் தன்னோட போன படமான FIR மாதிரியே இதையும் ஒரு இன்டர்நேஷ்னல் ஆக்ஷன் ஸ்பை த்ரில்லராக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. கூட நிற்க போகிறது அவங்க மட்டும்தான். ஃபிட்டான பாடியோட ஸ்பை கேரக்டருக்கு நல்லாவே பொருந்திருக்கார் ஆர்யா. ஸ்டார்டிங் சீனில் தண்ணிக்குள்ளே உட்காந்து தியானம் பண்ணுற சீன் ஆகட்டும், எதிரிகளோட சண்டை போகிற சீன் ஆகட்டும், வில்லனோட ஒரு மூவையும் கண்டுபிடிக்கிற சீன் ஆகட்டும், ஸ்பை கேரக்டருக்கு சீரியஸாக நடித்து எவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு அந்த கேரக்டருக்கு. There's no coming back for any of us. ரா டைரக்டராக வர மஞ்சு வாரியருக்கு கிளைமேக்ஸ் ஃபைட்டை தவிர பெருசாக அந்த கேரக்டர் எழுதப்படலை. இவங்கள தவிர கௌதம் கார்த்திக்கு அவரோட போன படங்களோட விட இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. இவங்கள தவிர ரா ஏஜெண்டாக வர சரத்குமார், காளி வெங்கட், அனகா, அத்துல்யா, ரைசா வில்சன் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட ரோலை ரொம்பவே நீட்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அருள் வின்சென்டோட ஒளிப்பதிவும், இந்துரால் கவிதோட கலை இயக்கமும், GK பிரசன்னாவோட விறுவிறுப்பான கட்டும், ஸ்டென் சில்வாவோட அதிரடியான சண்டை காட்சிகளும் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பை த்ரில் படத்துக்கு பெரிய சப்போர்ட்டாக அமைஞ்சிருக்குது. திபூர் தாமஸ் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் பெருசாக கை கொடுக்கல. நம்ம நாட்டுக்கே தெரியாம நாட்டை பாதுகாக்கிற சீக்ரெட் ஏஜென்ட். படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தா இந்த மாதிரி ஸ்பை த்ரில்லர் மூவிஸில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கத்தான் செய்யும். இந்த படத்துலேயே அப்படி இருக்குது. அது தெரியாத மாதிரி திரைக்கதையில் வேகமாக கூட்டிகிட்டு போனதே படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கு. ஆனால் நம்ம நம்பின அந்த ஏஜென்ட் நல்லவனாக இருக்கணும்னு இல்லைல்ல. இருந்தாலும் படத்தில் லாஜிக் பார்க்காம இருக்க முடியல. சென்னையில் இருந்துக்கிட்டே டெல்லியில் இருக்கிற அக்னிஃபை ராக்கெட்டை வச்சு ஹேக்குங்கிற பேரில் பாகிஸ்தானில் அட்டாக் பண்ணுறதெல்லாம் சினிமா லிபர்ட்டியோட உச்சம். இதுபோக படத்தில் வர சில கேரக்டருக்கு எந்த கிளாரிட்டியும் இல்லை. செகண்ட் பார்ட்டுக்கு லீட் வச்சுக்கிறதுனால அதில் சொல்லுவாங்க போல். என்னென்னு படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 3/5. இந்த மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, signing off. This is முத்துக்குமார்.